அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் ரெகுநாதபுரம் தாங்க. எந்த ஊர்னு எனக்கு அவ்வளோ கமெண்ட் வந்துச்சுங்க. எந்த ஊரில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் வந்து ரெகுநாதபுரம் தாங்க. நம்ம காலையிலேயே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ரோட்டில் யாருமே காணோம். கடைசியில் யாருன்னு பார்த்தா நம்ம மயில் நின்றாப்புல. என்னடா மயில் நிற்கிதுன்னு அப்படியே சுற்றி பார்த்தான். ஓகே, தெருவில் யாருமே இல்லை. அப்புறம் அதை எட்டி பார்த்தா இன்னொரு மயிலுங்க. 2 மயில் ஒன்றா நிற்கிது. நம்ம மலேசியாலெல்லாம் மயிலை பார்க்கணுன்னா நம்ம ஜூக்கு தாங்க போகணும் மயிலை பார்க்கணும். ஆனால் அங்கே பார்த்தா மயில் அப்படியே அழகாக நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த 2 மயிலையும் பார்க்க எனக்கு 2 கண்ணு பத்தலைங்க. 2 கண்ணு பத்தலை. பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே திரும்பி பார்த்தா ஆடு பக்கத்துலேயே போகுது. சரி, தெருவுலாம் போய் பார்த்துட்டு ஆடு மயிலெலாம் பார்த்துட்டு நம்ம காஃபி குடிப்போம்ட்டு பால் காய்ச்சலான்னு பால் பேக்கெட் வாங்கி பாலை காய்ச்சி எல்லாம் டீலாம் குடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்து நடந்து வந்தால் செம்ம வெயிலுங்க. அந்த ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. ரோட்டு வழியாக அப்படி நடந்து வந்து பார்த்துக்கிட்டே போனேங்க. ரோட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால அப்படி நடந்து போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா இங்கே பார்த்தீங்களா பறவைகள்லாம் இப்படி அழகாக பறந்து போகுது அப்படின்னு. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே வந்து பார்த்துட்டு ஓகே யார் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போனால் மாங்காய் மரங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து மாங்காய் மரம் இருக்குது. நல்லா மாங்காய்லாம் நிறையா கிடந்துச்சு. சரி, அப்புறம் பிடிங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்கு மயில் உட்காந்துருக்கு மாங்காய் மரத்துக்குள்ளே. என்னடா பார்த்தா உள்ளுக்கு நைட்டு பார்க்குறேன் ரெக்க மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வெயில் தாங்க முடியலங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நைட்டு போல் பள்ளியாசா பக்கமாக போனேங்க. வாசல் மட்டும் தான் இருக்க முடிஞ்சு, பள்ளியாசா உள்ளக்க போக முடியல. அப்படியே ரோட்டோரமாக அப்படியே எல்லார் வீட்டுக்கும் அப்பப்போ கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு ஹாய் சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தெரு வழியாக நடந்து போகும்போது பார்த்தா நம்ம அக்கா வந்து கொட்டா மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அவங்க அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சொந்த பந்தங்களாக பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் மாதுளம் பழம் இருந்துச்சுங்க, அதுவும் சாப்பிட்டு படுத்தாச்சு. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.